இன்னைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் உரையை 2.5 மணி நேரமா தொடர்ச்சியாக வாசிச்சு முடிச்சிருக்காரு அமைச்சர் மரிய வில்சன். 2026ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டு பட்ஜெட் உரையை நிறைவு செஞ்சிருக்காரு நிதி அமைச்சர். என்னென்ன பட்ஜெட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? மை ஹோம் திட்டம், மை ஹோம் அப்படிங்கிற புதிய மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் பட்ஜெட்ல அறிமுகமாகிருக்கு. பிபிபி முறையில் 15,000 கோடி முதலீட்டில் அடுத்த 7 ஆண்டுகளில் இதன் கீழே 1 லட்சம் வீடுகள் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. 5.5 லட்சம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2026ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியோட நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருக்கு. 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கும் AI திறன் பயிற்சி சிறப்பு நலன் செயல்பாடு திட்டத்திற்கு 11,157 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கூவமாற்ற சுத்தப்படுத்தக்கூடிய திட்டம், அடையாறு கூவமாற்று சுத்தப்படுத்துறதுக்கு அழகுபடுத்துறதுக்கு இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே எதுவும் செய்யலை. ஆனால் இதெல்லாம் இயல்பு நிலைக்கு கொண்டு வர மாநில அரசு முழு கவனம் செலுத்தும். நதிகள் மறுசீரமைப்பு ஏற்படுத்தக்கூடிய குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். படகு சவாரி, நதிக்கரையில் தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும். 29,000 கோடி வரைக்கும் இதற்கான திட்ட மதிப்பு இருக்க மாநில அரசு நடவடிக்கைகள் எடுக்கும். வெற்றி 150 திட்டம், கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 150 நாள் வேலையை உறுதி செய்யக்கூடிய வெற்றி 150 கூடுதல் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அறிவிப்பாகிருக்கு. கிராமப்புறங்களில் 125 நாள் நடைபெறக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூடுதலாக 25 நாள் வழங்கி வெற்றி 150 திட்டம் பார்த்தீங்கன்னா அறிமுகமாகிருக்கு. வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டத்துக்கு 50 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சூரிய மின் பலகைக்கு 1 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படுமா. 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுக்க அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா 50 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சர்வதேச போட்டிகளில் வெல்லக்கூடிய 200 விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்குறதுக்கு 22 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சென்னை பயணிகளுடைய வசதிக்காக புதிதாக 1000 ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கப்படுமா. புதிய ஏசி மின்சார பேருந்துகள், அதுபோக பேருந்து பணிமனைகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு 500 கோடி ஒதுக்கீடு. போக்குவரத்து கழகங்களுக்கு 7,657 கோடி. செயல்திறன் இடைவெளி நிதியுதவிக்கு 2,650 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தமிழக கிராமப்புற கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு 42 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே தாய்கேர் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதற்காக 23 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்பை மேம்பாடு பண்றாங்க. சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியோட வாழ்க்கை தரத்தை உயர்வுபடுத்துறதுக்கு 300 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தமிழக பட்ஜெட்ல தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுபோக மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் உடற்கல்வி பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை எஃகு உற்பத்திக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டிற்கு 60 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம், வேலையில்லா இளைஞர்களை திறன் மிகுந்தவர்களாக மாற்றக்கூடிய வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 150 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அரசு தனியார் தொழில் நிறுவனங்களோடு இணைந்து முதல் கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்க ஏற்பாடு. புதிதாக 5 தொழிற்பள்ளி நிலையங்கள் நிறுவ தமிழக பட்ஜெட்ல 90 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் மின் மீட்டர், சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மின் நுகர்வோருக்குமே ஸ்மார்ட் மின் மீட்டர் திட்டம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகிருக்கு. உலக தரத்தில் தலைநகர், உலக தரத்தில் சென்னையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழக பட்ஜெட்டில் 25 கோடி ஒதுக்கீடு. 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கான விரிவான திட்டத்தை உருவாக்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு. தமிழக உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்க போறாங்க. நூலகம், யோகா, தியானம் மற்றும் உள்ளரங்கு விளையாட்டு வசதிகளோட முதற்கட்டமாக அதற்கு 5 மாவட்டங்கள்ல இது நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. திருநர் நலன், திறன் பயிற்சி மற்றும் சுய தொழிலுக்கு மானியத்தோட கடன் உதவி. அதுபோக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடங்கள், 50,000 வரைக்கும் சுயதொழில் வங்கி கடனுக்கு மானியம். 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகளும் இருக்கு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தடையற்ற மருந்து விநியோகத்துக்கு உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளுடைய மருந்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தடையற்ற மருந்து விநியோகம் செய்யப்படுமா. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுக்கவே 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். கிராம பஞ்சாயத்துகளுக்கே நேரில் போய் இலவச உடல் பரிசோதனை மற்றும் மருந்துகள் வாங்கிக்கலாம். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு இயன்முறை மருத்துவரோட சேவை நடக்கும். 33 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதற்காக. தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு,
மையம் கிளை தொழில் மருத்துவ வலையமைப்பு இனிமேல் வரும். நிபுணத்துவ மருத்துவர்களை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்படும். 200 கிளை மருத்துவமனைகள் இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக இது விரிவாக்கம் பண்ணப்படும். 33 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் உருவாக்கப்படும். மையம் கிளை அப்படின்னு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையில் அமைப்புகள் உருவாக்க பண்ணப்படும். 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் உருவாக்கம் பண்ணப்படும். புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கு 10 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா இனி பேணி பாதுகாக்கப்படும். அங்கன்வாடி மேம்பாடு அப்படின்னு சொல்லி 500 சிதிலமடைந்த அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் வழங்கப்படும். பாதுகாப்பான குடிநீர், கழிப்பறை, மின்சார வசதிகள் வழங்கப்படும். குழந்தைகளுடைய பாதுகாப்பும் ஆரோக்கியமும் உறுதி செய்யக்கூடிய முயற்சி இனி மேம்படும். எல்லா மக்களுக்கும் தரமான வீடு. 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த ஆண்டில் நிறைவு பண்ணப்படும். 14,194 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமானம் தொடக்கப்படப்படும். அடிப்படை வசதிகளோட தரமான குடியிருப்புகள் இனி இதற்காக துவங்கப்படும். இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 1253 கோடி. இதில் கல்லூரி மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்திட வெற்றி மடிக்கணினி திட்டம் 2000 கோடி ஒதுக்கீட்டில் துவங்க இருக்காங்க. தாய் கேரில் பார்த்தீங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுக்கவே அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேறு நாள் நெருங்கக்கூடிய வேளையில் தங்கியிருந்து கூட பயன்பெறலாமா? இங்கே கட்டணமே இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் நடக்குமா? மொத்தமாக இதற்கு 23 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தாய் கேருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமும் இதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 6லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. 15,414 பள்ளிகளில் பயிலக்கூடிய 15.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்களாம். இதில் 710 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக. அண்ணன் சீர்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய சீர்திட்டத்துக்காக 812 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் பெண்களுடைய திருமணத்துக்காக 8 கிராம் தங்கம், பட்டு சேலை வழங்கக்கூடிய அண்ணன் சீர்திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த மாதிரி சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு இன்னொரு திட்டமும் வந்திருக்கு. கல்வி பெறுவதற்கு மாணவர்களுடைய நலன் ரொம்ப அவசியம். அரசு பள்ளிகளில் தூய்மை, பாதுகாப்பு சேவையை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. இதனுடைய முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 139 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் இப்போ வெளியாகிருக்கு. இதை 2.5 மணி நேரமாக சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வாசிச்சிருக்காரு. தன்னை உயிராக நேசிக்கக்கூடிய மக்களுக்காக சூழ்ச்சிகளை வென்று ஜனநாயகனாக நிற்கக்கூடிய முதல்வருக்கு நன்றி. ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்துடைய உயிராக வாழ்கிறாரு முதல்வர் விஜய். சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு அவருடைய உரையை முதல்வருக்கு நன்றி தெரிவித்து முடிச்சிருக்கிறாரு நிதியமைச்சர் மரிய வில்சன். நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்தவர் முதலமைச்சர் விஜய். பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற கோட்பாட்டோட மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு முதலமைச்சர். ஆட்சிக்கு வந்த 3 மாதங்கள்ல எல்லாத்தையும் செஞ்சு காட்டியிருக்காரு. அதுதான் தாவேகா அரசு. விலையில்லா மின்சாரம் 200 யூனிட்டுகளாக தாவேகா அரசுல உயர்த்தப்பட்டிருக்கு. தமிழகத்துல பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. அப்படிங்கிற மாதிரி தாவேகா அரசுடைய எல்லா சாதனைகளையும் சொல்லி முதல்வருக்கு நன்றி தெரிவித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியிருக்காரு. தொடர்ந்து 2.5 மணி நேரமாக இன்னைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களே? தாவேகா அரசு இந்த மாதிரி தமிழக பட்ஜெட்டில் அறிவித்த இந்த திட்டங்களை பற்றி தமிழக மக்களாக உங்களுடைய கண்ணோட்டம், கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.